எப்படி இந்த வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகள், இது தகுதியில் வந்ததல்ல, இது தயவில் வந்தது. அதுதான் ரோமர் 11 சொல்லப்பட்ட வார்த்தை, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. 22 ரோமர் 11:22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுடைய கண்டிப்பையும் தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், நான் நிற்பது தகுதியில் அல்ல, நான் நிற்பது தயவுல நிற்கிறேன்னு சொல்றவங்க 2 கரத்தை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தயவுல நிக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நான் தயவுல தான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உணர்வோடு நான் டெய்லி வாழ்வேன் என்றால் ஒரு காரியத்தை எழுதி வச்சுக்கோங்க, தயவில் இருக்கிறவன் வாழ்க்கை நன்மையாய் தான் இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து சொல்லும்போது ஏசாயா 63 அதிகாரத்தின் 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியையும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக. அப்போ திரளான தயவு வருதுன்னா மகா நன்மை வருதுன்னு அர்த்தம். ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகுமா என்கிற ஒரு கேள்வி யாருக்காவது இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல ஒரு கேள்வியோடு இங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க நிற்பது தயவிலானார், நான் நிற்பது தேவ தயவிலானார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலையில சொல்ல முடியும், மகா நன்மை உண்டு? ஹல்லேலூயா. இல்ல நான் பலத்துல தான் நிக்கிறவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. ஆமே, எனக்கு பலன் இருக்குது, நான் ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரெங்க் ஏத்துறேன் அதனால நிக்கிறேன், இப்படி சொல்றவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆமே, நான் நல்ல டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் நிற்கிறேன், இப்படி சொல்கிறவங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் தயவில் நிற்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் அவன் மீட்டிங் தொடங்குறதுக்கு 1 hour முன்னாடி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை இருதயத்தில் தயவுனே சொல்ல வச்சுட்டு இருந்தார். அப்போ தான் ஆண்டவர் தியானிக்க வச்சா, தயவு இருக்குதுன்னா வாழ்க்கையில் நன்மை இருக்கு. அவன் தயவு இருக்குதுன்னா நன்மை இருக்கு. மேவிபோசேத் அதனால தான் ராஜாவின் சமூகத்தில் வந்ததுமே சொல்கிற வார்த்தை, நம்முடைய கண்களில் தயவு கிடைச்சதே, தயவு கிடைச்சதேன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது ராஜா அவன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செய்யணுமோ அதெல்லாம் பிளான் பண்றார். சீபாவை கூப்பிட்டு சொல்றார், அவனுக்கு என்னெல்லாம் திருப்பி கொடுக்கணுமோ, அவனுடைய தகப்பனுடைய நிலங்கள், அவனுடைய சொத்துக்கள், இதெல்லாம் நீ எடுத்து அவனுக்கு கொடுத்துரு, அவனுக்கு என்னென்ன உண்டு அந்த நன்மை எடுத்துக்கொடு. தயவு என் லைஃப்ல இருக்குதுன்னா தைரியமா நில்லுங்கள், உங்களுக்கான நன்மை இருக்கிறது. தயவுக்குள் இருக்கிறவனுக்கு நன்மை உண்டு. ஆமென்.